எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட தாய், தந்தை, அ அக்கா, தங்கை அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். அ நான் வந்து என்னோட பேர் பிரபு. நான் கிருஷி மகளிர் அண்ட் சொசைட்டி நெட்வொர்க் அப்படின்ற பேர்ல சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இதோடைய அடிப்படை சித்தாந்தமே என்ன அப்படின்னா, அ வீட்ல இருக்கிற மகளிர், ஆம் இப்ப குழந்தை பிறந்திருக்கு, அதனால நான் வேலைக்கு போகல அப்படின்றவங்க, முதியோர்கள், இவங்களுக்கான கவர்மெண்ட்ல இருக்கிற ஸ்கீம்ஸ், ஒரு சில விஷயங்கள வச்சு தன்னை தான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஆம், ஏதாவது என்னுடைய குடும்பத்துக்கு நான் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு உங்களுக்கு உங்களுக்கு இது இருக்கும். அ ஆசை இருக்கும். ஆனா என்ன ஆகும் அப்டின்னா, டெய்லி அ இருக்கிற வீட்டு வேலைய பார்த்துட்டு சரியா வந்து 12, 1 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் பசங்கள கூட்டு வர்றதுக்கு, போறதுக்கு சரியா இருக்கு. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போகுது அப்படின்னும்போது, இடையில கிடைக்கிற விஷயங்கள வந்து எப்படி நமக்கானதா மாத்திக்கிட்டு, நம்ம வந்து இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிக்கிட்டு, பிளஸ் நம்ம குடும்பத்தையும் ஆ ஒரு சேர இம்ப்ரூவ்மென்ட்க்கு எடுத்துட்டு போ முடியுன்றதுக்கான கவர்மெண்ட் சார்ந்த வேலைவாய்ப்பு திட்டமா இருக்கட்டும். இப்ப வேலைவாய்ப்பு திட்டம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன்னும்போது, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லலாம். இப்படி இருக்காமே, நீ இது பண்ணலான்னு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இப்ப இருக்கிற பிள்ளைங்கலாம் என்ன அப்படின்னா, ஒரு சிலவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சிலவங்க வந்து பெருசா அதுல நாட்டம் இல்லாம இருக்காங்க. ஆஸ் அ பேரண்ட்ஸா நீங்க அத பார்த்துட்டு இது பண்ணலாம். இல்ல கவர்மெண்ட்ல குடுக்குற கடன் உதவிய வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு அ ஒரு காய்கறி கடை கூட போடலாம். இல்ல ஒரு வீக்லி சந்தை, வார சந்தைன்னு நடக்குது இல்லையா? அதுல போயிட்டு கூட என்ன பண்ணலாம்? ஒரு அ ஒரு கடை இது பண்ணலாம். இப்படி தன்னை தானே இம்ப்ரூவ்மென்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட்ல எண்ணற்ற திட்டங்கள் இருக்கு. டெய்லி அ நியூஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் நான் என்னோட குடும்பத்த பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கலாம். சமூகத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம குடும்பத்த ரன் பண்றதுக்கான ஒரு வழியா இருக்கும். இப்ப எல்னினோ வருது அப்படின்னு சொல்லி நீங்க நியூஸ் மூலியமா தெரிஞ்சுக்கிறது மூலியமா தான் நீங்க ஏதாவது ஓகே, இனி வறட்சி வருமா? இல்ல இதை எப்படி எடுத்துட்டு போலாம்? எப்படி பிளான் பண்ணலாம்? அப்படின்னு உங்களுக்கிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். இப்போ சமூகத்த பத்தி தெரிஞ்சுக்கிறது மூலியமா நம்மளுடைய குடும்பத்த நம்ம சிறப்பா வழிநடத்தலாம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து உங்களுக்கான திட்டங்கள் எல்லாமே கரண்ட்ல என்னென்ன கவர்மெண்ட் சொல்ல போகுது, சொல்ல வருது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து என்னால முடிந்த வரைக்கும் டேட்டாவ கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு குடுக்கணும் அப்படின்றது இந்த சேனலுடைய மைய கருத்து. வாங்க நம்ம கன்டென்ட்க்கு போலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வீட்டு வசதி வாரியத்துல அ வீடுகள், காலி மனைகள் இதெல்லாம் வந்து விற்பனைக்கு இருக்கு. அதுக்குன்னு வந்து ஆன்லைன்ல டிரான்ஸ்பரன்சியா வந்து நாங்க இது பண்றோம். நீங்க அப்ளை மட்டும் பண்ணா போதும்ன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? அப்படி அப்ளை பண் அ அப்படி அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்க ஸ்ட்ரெய்ட்டாவே வந்து சர்வீஸ் சென்டர் கூட அக்சஸ் பண்ணலாம். இல்ல நல்லா படிச்சிருக்கேன், என்னால அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, தமிழ்நாடு ஹவுசிங் டெவலப்மெண்ட் அப்படின்னு இருக்கிற வெப்சைட்ல கூட போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? ஆம், அ அ காலி மனைகள், வீடுகள் அப்படியெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு மாவட்ட வாரியா இருக்கும். அந்த மாவட்ட வாரியா இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைன்னா, சென்னையில இந்தந்த ஏரியால இந்த மாதிரி இருக்கும். அதுல அப்ளை பண்ணிட்டு தேவையான டாக்குமெண்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும். இந்த அலாட்மெண்ட் எப்படி உங்களுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் சர்வ். அவங்க எப்போ சொன்னாங்களோ, அதுலருந்து மொத ஒரு 100 பேர், 100 பிளாட் தான் இருக்குன்னா 100 பேர் அப்படின்ற மாரி எடுத்துப்பாங்க ஒரு விஷயம். 2வது குலுக்கல் முறை. குலுக்கல் முறைன்னா ஒரு 100 இருக்கிற இடத்துல 1000 பேர் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஸோ அப்போ குலுக்கி போட்டு யார் பேர் வருதோ அந்த மொத ஒரு 100 பேருக்குன்ற மாரி குடுத்துருவாங்க. ஸோ இப்படிதான் இவங்க இது பண்றாங்க. இது வந்து மோஸ்ட் எக்கானமிக்கலா இருக்கிற ஒரு விஷயம். இப்போ இது யாருக்கு இது வந்து மோஸ்ட்லி வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இது உகந்ததான்னா அப்படி இல்ல. ஸோ இது வந்து ரொம்ப ஏழை, நடுத்தர வர்க்கம் இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவும் பயனுள்ளதா இருக்குங்க. இத யூஸ் பண்ணிக்கலாம். ஆ இதுக்கு தேவையான என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை? என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு வீடு வேணும் அப்படின்னா, அவங்களுடைய அவங்களுடைய வருடாந்திர வருமானம்ன்றது 3,00,000த்துக்குள்ள இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் அதான் இது பண்ண முடியும். அதுவே வந்து காலி மனைகள் இது பண்ணா, அது 3 வகையா கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. லோ இன்கம், மிடில் இன்கம், ஹையர் இன்கம்ன்ற மாரி 3 வகையா பிரிச்சிருக்காங்க. அப்போ எல்லாமே அதுல டேக் பார்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி கொஞ்சம் அவுட்டர்ல தான் அந்த பிளாட் எல்லாமே அமையும்.
அர்பன் ஏரியா பொறுத்த வரைக்கும். ரூரலை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ரொம்ப நியரராகவே கூட கிடைக்கலாம். ஸோ ஓவர் தமிழ்நாடு வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ எல்லாமே எல்லாரும் வந்து இதை வாங்கி பயனடைங்க. ஏன்னா இது வந்து நியூ கவர்மெண்ட் வருது. அவங்களுக்கு வந்து எதை எப்படி வந்து ஒரு பணத்தை வாங்கணும் போகணும்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில் பண்ணணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாத ஒரு சமயத்துல வரும்போது நமக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்பவே அதிகம் ஆக்சுவலா. இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஏதாவது கேள்விப்பட்டிருப்போமா? அடுக்குமாடி குடியிருப்புல இந்த இடத்துல இதா இருக்குமா, அந்த இடத்துல இதா இருக்குமா? ஈவன் கவர்மெண்ட்டே வந்து அதை பப்ளிஷ் பண்ணது கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு வந்து. ஆனா இவங்க வந்து டிரான்ஸ்பரன்சியா இதுக்கு ஒரு ஆன்லைன் பகுதி இருக்கு, நீங்க போய் அப்ளை பண்ணுங்க, அலாட்மெண்ட் பண்ணா உங்களுக்கு இது பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா? சோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா போட்டோ. யாரோட போட்டோ? குடும்ப தலைவர், குடும்ப தலைவி. ஒரு வீடுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேரோட போட்டோ இருக்கணும். அதுக்கப்புறம் ஏஜ் ப்ரூஃப் சர்டிபிகேட். ஏஜ் ப்ரூஃப் சர்டிபிகேட்ன்றது படிச்சவங்க வந்தா 10th அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லை பர்த் சர்டிபிகேட்னு சொல்லிட்டு அதை இது பண்ணலாம். தென் இன்கம் சர்டிபிகேட். இன்கம் சர்டிபிகேட் வந்து எதுக்கு தேவை அப்படின்னா இந்த பிளாட் வாங்குறவங்களுக்கு தேவையா இருக்கும். ஈவன் காலிமனையில் வாங்குறவங்களுக்கும் வந்து தரம் பிரிக்கிறதுக்கு தேவை. மிடில், லோயர், அப்பர் அப்படின்ற மாதிரி இதுக்கு தேவை. தென் ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, தென் அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக். பேங்க் பாஸ்புக் இதெல்லாமே வந்து தேவைப்படுது. ஸோ ஓகேங்க, நான் அப்ளை பண்ணிட்ட பிறகு இது எப்படிங்க மூவ் பண்ணணும், என்ன மாதிரி அப்படின்னா, அப்ளை பண்ணிட்ட பிறகு அவங்களே வந்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து பண்ணணும். அதுவும் வந்து வகுப்பு வாரியா பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ எஸ்சி எஸ்டினா ஒரு 10% ஆன் வேல்யூ. எவ்வளவு வேல்யூ இது பண்றீங்களோ, இப்போ பிளாட்லாம் பாத்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி வேற சைட்லாம் இருக்கு. மெயினான சென்னையிலாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 lakh 6 lakh அந்த மாதிரி ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வேல்யூல 10% மாதிரி இவங்க கட்டணும். ஜெனரல் மற்ற எஸ்சி எஸ்டி சாராத வகுப்பினர் வந்து 30% கட்டணும். மீதி வந்து கட்டுறதுக்கு ஒரு 15 வருஷம் வரைக்கும் கூட உங்களுக்கு டைம் தராங்க. அப்போ அந்த 15 வருஷத்துக்குள்ள ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கீம் இருக்கு. ஆக்சுவலா இது ரொம்பவும் என்ன சொல்றது, ஒரு வரப்பிரசாதம். யாருக்கு வரப்பிரசாதம்? ரோட்டோரம் இருக்கிறவங்க, இல்ல எனக்கு வீடே இல்லை, இல்ல நேட்டிவ்ல எனக்கு எந்த ஒரு இதுவுமே ப்ராப்பர்ட்டியுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த மோட்டிவோட பண்ண முடியாது. இல்லாதவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுவும் வாங்கினவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் இதை சேல் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 10 years as far as my concern, என்னுடைய நாலேஜுக்கு உட்பட்டு ஒரு 10 வருஷத்துக்கு இதை சேல் பண்ண முடியாது. சேல் பண்ணா அபராதம் இதெல்லாம் வந்து விதிப்பாங்க. ஸோ அதை வந்து பாத்துக்கோங்க மெயினா. ஸோ இதுதான். ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஒரு டெட்லைனா இது பண்றாங்க. August 21 வரைக்கும் அப்ளை பண்றது. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், முதல்ல வர்றவங்களுக்கு முன்னுரிமை. அதுக்கப்புறம் August 26 அரௌண்ட் அதுக்கப்புறம் இது பண்றவங்க வந்து குலுக்கல் முறை அப்படின்னு இந்த 2 விதமான டெட்லைனோட இதை வந்து ப்ராசஸ் பண்றாங்க. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ரொம்ப உழைக்கிற வர்க்கம், ரொம்ப என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் இது வந்து ஒரு கனவு மாதிரி. இப்ப நம்ம தனியா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், அங்க போகணும் அப்படின்னா கண்டிப்பா குறைஞ்சபட்சம் 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம்ன்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட இதுல உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஒரு 3 to 4 lakhலயே வந்து அஃபோர்டபுள் ஹோம் கிடைக்குது. ஸோ இது வந்து அட்வான்டேஜஸ். இதுல என்னங்க டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இது எல்லாம் வந்து போன கவர்மெண்ட்ல கட்டப்பட்ட வீடுகள். அப்போ இந்த வீடு காணிமனைகள் வாங்குறவங்க பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா வீடுகள் வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய தரம், இந்த விஷயங்கள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்டா ஒரு சிலர் வந்து சும்மா இப்படி கையை வச்சு தட்டினாவே உதிருது, மேல ஒருத்தவங்க குதிச்சா என்னோட சீலிங் இதாகுது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க நேர்ல போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி, அந்த நீங்க அப்ளை பண்ணும் போதே எந்த பகுதி எல்லா அட்ரஸுமே அதுல கொடுத்துருப்பாங்க. அந்த பகுதிக்கு நீங்களே போய் பார்க்கலாம். அதோட தரத்தை நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள வச்சு செக் பண்ணிட்டு ஓகே நல்லதுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா காலி மனைகள் அந்த மாதிரி கிடையாது. அது வந்து நம்ம தாராளமா வாங்கிக்கலாம்.
இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது, அது இந்த நியூ கவர்மெண்ட் என்னன்னு தெரியாத பால்குடம் மாறாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எல்லாரும் இதை யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணி நல்லா வரணும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த வீடியோ போறேன். இனி வரும் காலங்களில் இந்த கவர்மெண்ட்டோடது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய எல்லா விஷயங்களும் வந்து உங்களுடைய விரல் நுனியில் இந்த சமூகத்துல என்ன நடக்குதுன்ற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலயமா கண்டிப்பா உங்க குடும்பம் வந்து முன்னேறும். உங்க குடும்பம் முன்னேறினா ஆட்டோமேட்டிக்கா வந்து நாடு முன்னேறும்னுவாங்க இல்லையா? ஒரு நாட்டோடைய வருமானம் வந்து ஜிடிபின்னு சொல்றாங்கன்னா பர் கேப்டா இன்கம் தனிநபர் வருமானம் வச்சுதான் வந்து நம்மளை அளவிடுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது நீங்க முன்னேறினா நாடு முன்னேறும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்டான விஷயம். போற போக்குல அப்படியே உங்களுக்கு என்ன ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லலாம். கேஸ் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா கேஒய்சி இது பண்ணணும். அந்த பயோமெட்ரிக் இதில் வந்து அந்தந்த ஆஃபீஸில் போய் வைக்கிறதுக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க டேட்டை. ஸோ பேன் ஆதார் அட்டாச் மாதிரி விட்டுறாம நீங்க இந்த டைம் லைனுக்குள்ள போயிட்டு என்ன வேலையா இருந்தாலும் இது பண்ணுங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து நமக்கு கேஸ் தீர்ந்து போச்சு, ரிசர்வேஷன் பண்றதுக்கு ரீஃபில் பண்றதுக்கு ஃபோன் பண்ணுப்பா அப்படின்னா கேஒய்சி நீங்க அப்டேட் பண்ணாதால உங்களுக்கு கேஸ் தரமும் புக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ அப்போ போய் நீங்க மல்லு கட்டாம இப்பயே போயிட்டு இது பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு பில்லு கட்டி எடுத்துட்டு வரலாம். அது உங்களுக்கான தகவல். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுல கேஒய்சி அப்டேட் பண்ணும். என்ன கேஒய்சி அப்டேட் பண்ணும் ரேஷன் கார்டில்? அதான் நான் ஆதார் எடுத்துட்டேன், ஆதாரை வந்து ரேஷன் கார்டு கூட அட்டாச் பண்ணிட்டேன். தென் ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நான் போய் என்னுடைய கைரேகை வந்து அப்டேட் பண்றேன். என்ன பண்ணணும் அப்படின்னா நான் விசாரிச்ச வகையில ரேஷன் கடையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு குடும்ப நபரும் இப்ப குடும்பத்துல அப்பா அம்மா இருக்காங்க, பையன் இருக்கான் அப்படின்னா இப்ப அம்மாவே போய் வச்சு ரேஷன் பொருளை வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னா மற்றவங்களுடைய இதெல்லாம் வந்து அதுல பதிவாகாம இருக்கும். ஸோ அப்போ மீதி இருக்கிற பிள்ளையும் அப்பாவும் இவங்க எல்லாம் போயிட்டு ஒரு தடவை வச்சு அது ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். உங்களுடைய ரேஷன் கடையிலேயே உங்களுக்கான அலர்ட் பண்ணியிருக்கிற ரேஷன் கடையிலேயே போயிட்டு நீங்க இதை பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணிட்டு பயன்பெறுங்க. ஒன் மோர் திங், இது வந்து நல்லா இருந்ததுன்னா நீங்க இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. எப்படி அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது ஆஸ் யூஷுவல் சொல்றது தான். ஈவன் நல்லா இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க, நல்லா இருந்தா மற்றவங்ககிட்ட சொல்லுங்க. இது என்னுடைய ஒப்பீனியன் தான். இதெல்லாம் பழைய டைலாக் தான் அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்ச டைலாக் சொல்றேன். இது வந்து ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் வந்து வேற ஒரு நல்ல ஒரு இதோட உங்களோட சுய தொழில் பண்ற மாதிரி கவர்மெண்ட்ல என்னென்ன சாதக பாதகமோட கொடுக்குறாங்க ஒரு விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வர வீடியோல கண்டிப்பா வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். கண்டிப்பா அது இன்னும் மோர் டீட்டெயில்டா இருக்கும் உங்களுக்கு, அது நான் அஷ்யூர் பண்றேன். உங்களால முடிஞ்சுச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை. ஏன்னா ஒரு விஷயத்த நீங்களே வச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு காம்படிஷன் வராது அப்படின்னு கிடையாது. எல்லாத்துக்கும் சர்க்குலேட் பண்ணா நமக்கு வரணும்னு இருக்குது, வராம போகுது. தலைவர் சொல்வார்ல, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காதுன்னு. அந்த மாதிரிதான் 4 பேருக்கு நம்ம இது பண்ணும்போது தான் நம்ம நல்லா இருப்போம்ன்ற அந்த ஒரு கான்செப்ட்ல நான் இப்ப எப்படி ஆரம்பிச்சிருக்கணும் அதே மாதிரிதான் நானுமே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இப்படி இருக்கக்கூடாது, அப்படி நம்மளே பார்த்துக்கணும், இது பண்ணிக்கணும்ன்ற மாதிரிலாம் இருந்திருக்கேன். ஸோ ஆனா அது வயது ஆக தான் அதோடைய மெச்சூரிட்டி தெரியுது. அப்படி இருக்கக்கூடாது, அனைவருக்கும் வந்து பகுத்துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி விஷயத்துல நம்ம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும், எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், எல்லாம் வளமோட இருக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய ஆசை. அடுத்த வர வீடியோல மிக முக்கியமான ஒரு இது உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் நான் இனிஷியலா சொன்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அப்டேட் பண்றேன். ஸ்டே டியூன்டா இருங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சால் பெல் பட்டன் இது பண்ணிட்டு ஆல் கொடுத்து பண்ணீங்கன்னா இது மூலயமா வர எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வீடியோ உங்களுக்கு வராம போகும், ஸ்கிப் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பாருங்க, உங்களுக்கு இந்த விஷயம்லாம் வந்து பிடிச்சது அப்படின்னா இது பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் ஒன் மோர் திங், ஏதாவது டவுட்னா என்னுடைய இந்த கமெண்ட் பேஜில் கூட நீங்க சொல்லுங்க.
நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இத நல்ல முறையா வந்து யூஸ் பண்ணிக்கங்க. வணக்கம்.